அந்த மாதிரி என்னுடைய மனசானது எப்போ பார்த்தாலும் பரமேஸ்வரா சிவா சிவா பவா பவான்னு சொல்லிண்டு உங்ககிட்டயே இருக்கணும், உன்னுடைய சரணாரவிந்தத்தையே பற்றிண்டு இருக்கணும். அதை தவிர வேறு எதுவும் பற்றற்றான் பற்றினை பற்றுகன்னு சொன்னால் பாருங்கோ, அது மாதிரி பற்றற்றானாக இருக்கக்கூடிய உன்னுடைய சரணாரவிந்தத்தையே நான் சதா சர்வகாலமும் தியானம் பண்ணிருக்கணும். ஒன்று நினைக்கும் போதெல்லாம் என் மனசு உருகணம் பரமேஸ்வரா, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி. கசியணும், மனசு கசியணும், ஹிருதயம் கல் மாதிரி இருக்கக்கூடாது, கசியணும். கசிஞ்சு 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 பகவானை நோக்கி கசியணுமாம், பரமேஸ்வரனை நோக்கி கசியணுமாம். அப்படி கசியக்கூடிய சமயத்தில் அப்படியே ஆனந்த பாஷ்பம் இருக்கும். ஆஹா, ஒரு சமயம் பரமேஸ்வரனை நம்ம நினைக்கிறதுக்கு பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணானே, சிவநாமா சொல்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணானேன்னு மனசு உருகுமாம், ஆனந்த பாஷ்பத்தை பெருக்குமாம். இன்னொரு சமயம் இத்தனை நாளாக சொல்லாமல் போயிட்டோமே, இத்தனை நாளாக பகவத் சரித்திரத்தை கேட்காம போயிட்டோமே, ஏதோ நம்மளுடைய குடும்ப பந்தங்கள்லையே உழண்டு ஏமாந்துன்னு இருக்கோமே, அந்த பகவானை பற்றி ஸ்மரிக்க வேண்டாமான்னு மனசு தாபப்படுமாம். தாபப்படக்கூடிய அடுத்த சமயம் பரமேஸ்வரன் நினச்சுட்டானக்க மறுபடியும் சாந்தத்தை அடையுமாம். கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறிக்கி உய்ப்பதும் நாதன் நான்கினும் நமச்சிவாயவே. அப்படி ஒருத்தன் நமச்சிவாயா என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை ஜபம் பண்ண ஆரம்பிச்சுட்டான்னு சொன்னானக்க அவனுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள் சொல்லி மாளுமா பரமேஸ்வரா.